அதாவது கன்னட சினிமாலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சர்ச்சையில் அடிக்கடி சிக்கிற ஒரு ஹீரோ யார் அப்படின்னா நம்ம தர்சனை சொல்லலாம். அதாவது தர்சன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்குவார். இத்தனைக்கும் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்தவர் தான் அவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம சரோஜா படத்தில் ஒரு பாட்டுக்கு ஆடின நிக்கிதா அப்படிங்கிற ஹீரோயின் கூட வந்து பார்த்திங்கன்னா தப்பான உறவு முறையில் இருந்ததா அவங்க மனைவி பயங்கரமாக குற்றம் சாட்டி அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டே வாங்கி கொடுத்தாங்க. கன்னட சினிமா வந்து அவருக்கு ஒரு வருஷம் ரெட் கார்டு போட்டு நடிக்கவே விடலை, அந்த அளவுக்கு பண்ணாங்க. நம்ம நிக்கிதாவுக்கும் அதே மாதிரியே பனிஷ்மெண்ட்டாக கொடுத்தாங்க. இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கு. இது மாதிரி பல சர்ச்சைகளை சந்தித்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தவர் தான் நம்ம தர்சன் அவர்கள். ஆனால் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் பண்ணியிருந்தார். அதற்குரிய பலன் இப்போ நிரந்தரமாகவே ஜெயிலில் இருந்துருவார் அப்படிங்கிறது தான். வேறு ஒன்றும் இல்லை, அவர் தன்னுடைய உயிர் ரசிகனையே கொலை செய்தார் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு தான். குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது, அதுதான் உண்மையும் கூட நிறுவனம் செஞ்சுருக்காங்க. அதாவது ஜூன் 9 ரேணுகா சாமிநாதன் அப்படிங்கிற ஒரு கர்நாடகாவை சேர்ந்த இளைஞர் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டார் அப்படின்னு புகார் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கடையில் அவருடைய உடல் ஏகப்பட்ட காயங்களோட கண்டெடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நூல் பிடிச்ச மாதிரி விசாரித்து போகவும் தெரிஞ்சுது அது வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணது நம்ம ஹீரோ தர்சன் அப்படிங்கிறது தான். கொலை செய்யப்பட்டவர் தர்சனோட தீவிரமான ரசிகர். சரி, எதுக்கு ஏன் ரசிகனையே கொலை பண்ணார் அந்த மனுஷன் அப்படின்னு கேட்டால், அதாவது நமக்கே தெரியும் தர்சனுக்கும் அவர் மனைவிக்குமான சண்டை அடிக்கடி நடக்கும். இப்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பவித்ரா அப்படிங்கிற பொண்ணு கூட இவருக்கு தொடர்ந்து இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆன டான்ஸு இன்ஸ்டாகிராமில் போட்டு பயங்கர வயலாக இருக்குது. இதை பார்த்த தர்சனின் உண்மையான ரசிகன் இந்த பெண் தன்னுடைய தலைவன் மேலே வந்தங்காட்டி தான் அவர் வந்து குடும்ப வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பவித்ராவை கண்ட மேனிக்கு வாட்ஸ்அப்பில் திட்டி தீர்த்திருக்காரு. ஸோ இது குறித்து பவித்ரா தர்சன்ட்ட முறையிட தர்சன் அந்த ரசிகனை பற்றிய பல டீட்டெயில்ஸை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அவரை தன்னுடைய அடியார்களை விட்டு கூப்பிட சொல்லி அடிச்சு கிட்டத்தட்ட கூலிப்படையை வச்சு அடிச்சே கொண்டிருக்காரு மனுஷன். கொண்டுட்டு தூக்கி போடுங்கடா அப்படி மாதிரி சொல்லிட்டார் போல். அந்த உடலை வந்து சாக்கலில் போட்டாங்க. இப்போது போலீஸ் கண்டுபிடிச்சி தர்சனை கைது பண்ணி கூப்பிட்டு போயிருங்க. தர்சனை மட்டும் கிடையாது, பவித்ரா கவுடா அந்த பெண்ணையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த கொலையில் ஈடுபட்ட கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கர்நாடகா காவல்துறை. ஸோ ஒரு ரசிகன் வந்து தன்னுடைய அபிமான நடிகன் சந்தோஷமாக இருக்கணும், அவன் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு அக்கறையோட கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி செயல்பட்டதால் கொஞ்சம் கூட அந்த ரசிகனை பற்றின உயிர் பயம் அக்கறை எதுவுமே இல்லாமல் கொடூரமாக கொலை செஞ்ச இந்த தர்சன் கடுமையாக தண்டிக்கப்படக்கூடியவர் தான். தர்சன் மட்டுமில்லை, தமிழ் சினிமாலேயே இது மாதிரி எந்த ஒரு ஹீரோக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா உயிரையே கொடுக்குற அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பாடமாக தான் இந்த செய்தி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை.